அரவானுக்காக கிருஷ்ணர் எடுத்த அவதாரமான மோகினியாக தங்களை கருதி பேரழகிகள் தோற்கும் திருமண கோலத்துல தயாராகி திருவிழாவிற்கு வரும் திருநங்கைகள். இது உங்கள் மக்கள் நாட்காட்டி. அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். சுவாமியின் கண் திறக்கப்பட்டதும் கூத்தாண்டவரை கணவராக நினைத்து கோயில் அர்ச்சகர் கையால் தாலி கட்டி கொண்டு ஆடிப்பாடி கொண்டாட்டம். பிறகு ஏன் இந்த அழுகையும் ஒப்பாரியும்? ஒவ்வொரு சித்திரை மாதமும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல கூவோகம் கூத்தாண்டவர் கோவில்ல உலக பிரசித்தி பெற்ற சித்திரை பெருவிழா நடக்கும். இந்த திருவிழால கலந்துக்க இந்தியாவில இருந்து மட்டும் இல்ல, இந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சிக்க வெளிநாட்டுல இருந்தும் பல திருநங்கைகள் வந்து கலந்துப்பாங்க. ஆமாங்க, இந்த திருவிழா முழுக்க முழுக்க திருநங்கைகளுக்கானது. இந்த விழாவில் அழகி போட்டி, நடன நிகழ்ச்சின்னு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்ச்சி தாலி கட்டுதல் நடைபெறும். ஆமாங்க, திருநங்கைகள் அவங்கள திருமண கோலத்துல புடவை, நகை, சிகை அலங்காரம்னு ஒரு திருமணமாக போற பொண்ணு மாதிரியே தயாராகி வருவாங்க. பிறகு இந்த கோவிலோட முக்கிய தெய்வமான கூத்தாண்டவரை வேண்டி அவரையே கணவராக நினைச்சு கோவில் பூசாரிகள் கையால தாலி கட்டிப்பாங்க. ஆமாங்க, அந்த ஒரு நாள் அவங்க எல்லாரும் அரவான் கூத்தாண்டவருக்கு மனைவியா இருப்பாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அந்த கோவில்ல நடக்கிற பல நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பாங்க. தங்களை போல இருக்க முகம் தெரியாத திருநங்கைகள் கிட்ட பேசி பழகுவாங்க, நண்பர்களா ஆவாங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள்னு இவங்க நண்பர்கள் வட்டாரம் பெருகிக் கொண்டே போகும். ஒற்றுமை அதிகமாகும். இதுதான் இந்த திருவிழாவோட முக்கிய கலாச்சாரம். கூத்தாண்டவருக்கு எடுத்து வரப்பட்ட உணவை அங்க வர மற்ற திருநங்கைகளுக்கு கொடுத்து பரிமாறுவாங்க. தங்களை விட இன்னும் அழகா அலங்காரம் பண்ணி இருந்தா அவங்க கூட புகைப்படம், செல்பின்னு எடுத்துப்பாங்க. புதிதாக திருநங்கையாக மாறினவங்களை பெரியவங்க வாழ்த்துவாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அன்பும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் அன்னைக்கு அவங்க முகத்துல இருக்கும். முதல் நாள் அவ்வளவு அழகா சந்தோஷமா இருந்த இவங்க 2வது நாள் இப்படி அழுது ஒப்பாரி வைக்க காரணம் என்ன? அதை தெரிஞ்சிக்க இந்த கூத்தாண்டவர் அரவானோட வரலாற முதல்ல பார்க்கலாம். யார் இந்த அரவான்? மகாபாரத யுத்தத்துல ஜெயிக்க எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணமும் பொருந்திய ஒரு மனிதனை பலி கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க பாண்டவர்கள். அவர்கள் பார்த்த வரையில பலி கொடுக்க சரியான நபர்களாக அர்ஜுனன், கிருஷ்ணர், அர்ஜுனனின் மகன் அரவான், இந்த 3 பேர் தான் இருக்காங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் போருக்கு ரொம்ப முக்கியம் என்பதால அரவானை பலி கொடுக்க முடிவெடுக்கிறாங்க. அதற்காக அரவானை அணுகி அனுமதியும் கேட்கிறாங்க. அதற்கு அவர் 3 கோரிக்கைகளோட சம்மதம் தெரிவிக்கிறாரு. அது என்னன்னா, 1, என்னை ஒரு மகாராஜா போல பலி கொடுக்க வேண்டும். 2, இந்த யுத்தத்தை நான் இறந்தாலும் முழுதாக பார்க்க வேண்டும். 3, நான் திருமணமாகாதவன் ஆகையால் என் மரணத்தை கண்டு அழ எனக்கு ஒரு மனைவி வேண்டும். இதுதான் அந்த 3 கோரிக்கைகள். உடனே அரச குலம் தொடங்கி சாமானியர்கள் வரை எல்லா இடங்களிலும் தேட நாளை சாக போகிற கணவரை ஏற்க எந்த பெண்ணும் தயாராக இல்லை. கடைசியாக கிருஷ்ணரே அரவானின் தியாகத்தை போற்றும் வகையில் மோகினி என்ற பெண் வேடம் எடுத்து அரவானை திருமணம் செஞ்சாரு. போருக்கு முன் அரவானை பலி கொடுத்ததும் அவரே அரவானின் தலையில்லாத உடலை பார்த்து கதறி ஒப்பாரி வைத்து அழுததாக புராணம் சொல்லுது. இதன் அடிப்படைதான் கூவகம் கூத்தாண்டவர் திருவிழா. திருநங்கைகள் தங்களை மோகினியாக கருதி தாலி கட்டி மனைவியாக ஆகிறாங்க. மறுநாள் அரவான் சிலை பூஜை செய்யப்பட்டு பலி கொடுக்கப்படும். அப்போது தன் கணவரை இழந்த இவர்கள் அனைவரும் தாலியை அறுத்து ஒப்பாரி வைத்து அழுது அரவானின் கடைசி ஆசையை இன்று வரை நிறைவேற்றிட்டு வராங்க. 3ஆம் பாலினமான திருநங்கைகளுக்கு அந்த அரவான் எல்லா வரமும் தந்துட்டாரு. அதற்கு நன்றி சொல்லும் விதமா, ஐயா, நீ எனக்கு அடையாளமும் தந்துட்ட, உன்னை திருமணம் செய்து மனைவிங்கிற உணர்வையும் தந்துட்ட, பின்பு விதவைங்கிற உணர்வும் தந்துட்ட அப்படின்னு மனதார அவர்கள் ஒன்று சேர்ந்து அரவான் கூத்தாண்டவரை கொண்டாடுவதே இந்த கூவகம் கூத்தாண்டவர் திருவிழாவாகும். இது போன்ற நிறைய வீடியோவை பார்க்க மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.